ஷாப்பிங் பண்றதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரகம் இருக்கும். நீங்க அதுல என்ன ரகம்? நான் ரொம்ப கஷ்டப்படுத்தலாம் மாட்டேன், பிடிச்சதை பார்த்து எடுத்துக்குவேன். ஒரு பிரச்சனை இருக்கு மக்களே, நான் உள்ள போனேன்னா காசெல்லாம் இழந்துட்டு வெளியில வரேன். லக்ஷ்மி மேல உட்கார அடுக்கு ஜிமிக்கி, என்ன எதுக்கு இப்ப இங்க கூட்டிட்டு வந்தீங்க? சும்மா ஷாப்பிங்னு உங்களை கூட்டிட்டு வந்தது போதுமா? சந்தோஷமா? 15,000 ரூபாய்க்கா ஷாப்பிங்? எவ்வளோ? 320 அவர் சொல்றாரு. என் பிரச்சனை என்னன்னா, நான் கனெக்ட் பண்ணி பார்ப்பேன் 3 euros தான். இப்போ நான் அங்க இருக்கிற கணக்குல பார்த்து 1 கிலோக்கு 3 euro தான் ஸ்பெண்ட் பண்றேன்னு நினைச்சு நான் ஓகே சொல்லிடுவேன். கம்மி பண்ணி பேசுறத நான் உங்களுக்கு ஓ ஆமா ஆமா கரெக்ட். அப்படி சொன்னா நீங்க இப்ப எவ்வளவு சொல்றீங்க? 230. இங்க பாருங்க, அதெல்லாம் முடியாது. 220 250 ரூபாய் 1 கிலோ. 220 220க்கா? 250 இல்லக்கா. அதே மாதிரி இவரு நான் பாத்திருக்கேன். இவர் எப்படி தெரியுமா உட்கார்ந்து கிளிஜோசியமா அதிகமா எதுக்கு செலவு பண்ணுவீங்கக்கா? எல்லாமே நெக்லஸ், தோடு, ஜிமிக்கி பைத்தியம்னாலும் ஜிமிக்கி நிறைய சேர்த்து வைப்பேன். அது ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது ஆசையா இருக்கும். கூப்பிடும், வாங்க வாங்க, என்ன வந்து வாங்கடான்னு என்ன கூப்பிடும். ஒவ்வொரு லுக்குக்கு ஒவ்வொரு மாதிரி பண்ணணும்ல, அதை ரிப்பீட் பண்ண முடியாது. சோஷியல் மீடியால இருக்கிறோம், ஒரே லுக்கை திருப்பி ரிப்பீட் பண்ணோம்னா சொல்லுவாங்க, இந்த இயரிங் நாங்கள் அன்னைக்கு போட்டீங்கல்ல, இந்த சுடிதார் நீங்க இன்னைக்கு போட்டீங்களா அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்ப நான் விரும்பாமே இந்த ஃபாஸ்ட் மூவிங் ஃபேஷன் கல்ச்சருக்குள்ள நான் தள்ளப்படுறேன். அதுக்காகவே நான் நிறைய பேக் பண்ணி எடுத்துட்டு வரேன் என்னோட திங்ஸ். இதெல்லாம் என்னது இல்ல வாங்க மாட்டேன். இத இப்ப வீட்டுக்கு போய் இந்த சந்திரமுகி படத்துல வர்ற மாதிரி ஒன்னொன்னா எடுத்து பாப்பேன். உங்களோட ஃபேன் மொமெண்ட், இந்த சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் சென்னையில இருக்கிற ரசிகர்கள் உங்களை பாக்குற அந்த ஒரு லவ், அது எனக்கு இன்னைக்கு வரைக்குமே புரியாத ஒரு அன்பு தான். சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப பாசம் கிடைக்கல, எனக்கான அன்பு கிடைக்கலன்னு நான் ஏங்கிட்டு இருந்த ஒரு ஆள் தான். ஏரோஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். சரி, நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பாண்டி பஜார் தான் வந்திருக்கோம். ஷாப்பிங் பண்ண வந்திருக்கோம். ஆனால் நான் ஷாப்பிங் பண்ண போகிறதில்ல, என் கூட வந்திருக்க கெஸ்ட் தான் ஷாப்பிங் பண்ண போகிறாங்க. நான் அவங்க கூட சேர்ந்து இது ஒரு vlog மாதிரி பண்ண போகிறோம். தனுஜா அக்கா கூட தான் நம்ம வந்து இன்னைக்கு ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறோம். அக்கா ஃப்ரீ ஆகிட்டீங்களா? கெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சாங்க. ஏன்னா எனக்கு இதுவே பெரிய டாஸ்காக இருக்குது. வரவங்க எல்லாருமே வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறது, அதுவே வந்து ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது. இதெல்லாம் தாண்டி நாங்கள் இன்னைக்கு வந்து பாண்டி பஜார் ஃபுல்லாக போக போகிறோம். அக்கா எனக்கு என்னன்னா, ஷாப்பிங் பண்றதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரகம் இருக்கும். நீங்க அதுல என்ன ரகம் அப்படிங்கிறது தான். நான் ரொம்ப கஷ்டப்படுத்தலாம் மாட்டேன், உள்ள போனோடனே பிடிச்சதை பார்த்து எடுத்துக்குவேன். எனக்கு தெரியும், மைண்ட்ல தெரியும் நான் என்ன தேடுறேன்னு எனக்கு தெரியும், என்னோட டேஸ்ட் என்னன்னு தெரியும். நான் பார்த்தோன்னே எடுத்துருவேன். ரொம்பலாம் கஷ்டப்படுத்தி எல்லாம் பார்க்க. இந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார வைக்கிறது, சாரி எடுக்கிறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லா உட்கார வச்சுட்டு அந்த கவலைகள் கஷ்டம் எதுவுமே இல்லை. அது நிறைய பெண்களுக்கும் நான் என்ன சொல்வேன்னா, உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியா எடுத்துடலாம். அதான் ஒண்ணு. நிறைய பெண்கள் வந்து பிளான் பண்ண மாட்டீங்க, அங்க போயிட்டு விதவிதமா பார்ப்பீங்க, கண்ணுக்கு எல்லாம் குளிர்ச்சியா இருக்கும் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது. பட் அது நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும், அவங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ பார்த்தோன்னே நீங்க எடுக்கிற மாதிரி வீட்லயே கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் உள்ள போறேன், உங்களுக்கு ஒரு சில டாஸ்க் தர போறேன். ஒரு சில கடைகள்ல எல்லாம் போகும்போது இந்த பார்கிங் பண்றது, பெண்கள்னாலே இந்த பார்கிங் பண்ணி வாங்குறதுல பெரிய கிட்டிக்காரங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க தெரியுமா? அதாவது அம்மா கூட்டு போனா நான் 200 ரூபாய்க்கு இந்த சட்டையை வாங்கி கொடுத்துருப்பேன். அந்த மாதிரி ஒரு சில இடத்துல நீங்க பார்கிங் பண்ண போறீங்க. நான் அதே ரகம் தான். அம்மாவை கூட்டிட்டு போயிருந்தா கம்மியா வாங்கிருப்பேன், நான் போனா அதை விட இன்னும் 200 ரூபாய் கொடுத்துட்டு வர கேஸ். நீங்க அதிகமா கொடுத்துட்டு வர? ஏன்னா நான் கொஞ்சம் ஷை டைப். வீடியோல தான் நான் கொஞ்சம் சவுண்டா பேசுவேன், நிஜத்துல வந்து நான் கொஞ்சம் ஷை டைப். சரி, ஆனா இப்போ உங்களுக்கு ஒரு கலெக்ஷன் இருக்குல்ல? ஆமா. ஒரு சில பேர் வந்து சாரி வச்சிருப்பாங்க. தேங்க்யூ. என்னினம் வாங்க, என்னது சொந்தங்கள் பாத்துக்கங்க மக்களே. எங்க போனாலும் தனி மரம் இல்ல, நான் தோப்பு. என் இனத்தை பாத்துக்கங்க. சோ ஹாப்பி. தேங்க்யூ. பாய். சோ இப்போ பாத்தீங்களா, வெல்கம் டு இந்தியா எவ்வளவு அழகா வரவேற்கிறாங்க. என் சொந்தம் அருமையான, யாருமே அப்படி சொன்னது இல்லை. என் சொந்தம் தான் இங்க வந்து வெல்கம் டு இந்தியான்னு சொல்லிட்டு போறாங்க. தேங்க்யூ. சரி, அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும். சாரி அதிகமா வாங்கணும், இல்ல வெஸ்டர்ன் கல்ச்சர் அதிகமா வாங்கணும், வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே, இல்லனா வந்துட்டு இந்த சுடிதார் அந்த மாதிரி. உங்களுக்கு அதுல எந்த கலெக்ஷன் வந்து அதிகமா வாங்கி வச்சிருப்பீங்க வீட்ல? சாரி தான் அதிகம். ஏன்னா எனக்கு சாரி ரொம்ப பிடிக்கும். சாரி ஃபெனாட்டிக், சாரி பைத்தியம் நான். அது எவ்வளவு கொடுத்தாலும் எனக்கு அடங்காது. சுடிதார் வந்து இந்தியாக்காக தான் நான் எப்பவுமே போடுவேன். எனக்கு சுடிதார் பிடிக்காத ஒரு ட்ரெஸ். ஏன்னா நான் 90s வளர்ந்த ஒரு ஆளு. ஸோ சாரி கட்டினவங்களே மதுரையில பார்த்து வளர்ந்ததால எனக்கு சாரி தான் ரொம்ப பிடிக்கும். சுடிதார் இங்க வந்தா கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுறதுக்காக இங்க போடுவேன், அவ்வளவுதான். மற்றபடி சாரி தான். சாரி பைத்தியம், எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. இப்போ இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பார்க்கும்போது அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஓகே, தனுஜாக்காக்கு வெஸ்டர்ன்ல அதிக ஆர்வம் உள்ளதா, இல்ல வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ்ல அதிக ஆர்வம் வச்சு அந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்குறாங்களான்ற ஒரு இது இருக்குல்ல?
வெஸ்டர்ன் ட்ரெஸ் வந்து அங்கே நான் அதிகமாக வாங்குவேன். நான் அங்கே தேவைப்படும். சம்மருக்கு ஒன்று, வின்டருக்கு ஒன்றுன்னு மாற்றி மாற்றி போடணும். இங்கே வரும்போது எனக்கு இங்கே இருக்கிற அந்த காட்டன் ட்ரெஸ் தான் தேவைப்படும், இங்கே போடுறதுக்காக மட்டும். ஸோ அங்கே அதிகமாக வெஸ்டர்ன் ட்ரெஸ் வாங்குறேன்னு இல்லை, வெஸ்டர்ன் ட்ரெஸ் தான் அங்கே போட முடியும், வழி இல்லை கிடையாது. ஆனால் அங்கேயும் 2 விதமான ட்ரெஸ் இருக்கு. கேஷுவல் இருக்கு, அப்புறம் ஒகேஷனாக போடுறது இருக்கு. அதே மாதிரி இந்த அக்சசரிஸ்லாம் வச்சிருப்பீங்கல்ல, உங்க அக்சசரிஸ் அந்த கலெக்ஷன் பத்தி சொல்லுங்க. அக்சசரிஸ் அதுதான் என்னோட பெரிய பிரச்சனையே. நிறைய வாங்குவேன், வாங்கி வாங்கி வீட்டில் அவ்வளோ சேர்த்து வச்சிருக்கேன், யூஸ் பண்ணாம. இல்ல போடுவேன், யூஸ் பண்றதுதான். இப்ப ரெண்டல் நீங்க ஒண்ணு வந்துருச்சுல, அது கொஞ்சம் பெஸ்ட். ரெண்டல்னா வாங்கிட்டு நீங்க அதை யூஸ் பண்ணிட்டு கொடுத்துடலாம். இது நான் 10 வருஷமா 15 வருஷமா வாங்கி வாங்கி சும்மா சேர்த்து வச்சிருக்கேன். அது காசும் வேஸ்ட் தான் சொல்ல போனா. வேல்யூபிளான விஷயம் இல்லை, அது வேல்யூ குறைஞ்சிட்டு தான் போகும். சில இமிட்டேஷன்ஸ் வந்து ஒரு ரொம்ப வருஷத்துக்கு நமக்கு யூஸாக இருக்கும், அந்த டிசைன்ஸ் கிடைக்காது. மற்றபடி நிறைய விஷயம் தேவையில்லாம காசை கொண்டு போய் கிணத்துல போட்ட மாதிரி தான். அதிகமா எதுக்கு செலவு பண்ணுவீங்கக்கா இந்த மாதிரி அக்சசரிஸ்ல? தோடு இல்ல இது இந்த ஒரு செட் வந்து அதிகமா வாங்குவேனா? எல்லாமே, நெக்லஸ், தோடு, ஜிமிக்கி பைத்தியம். நான் ஜிமிக்கி நிறைய சேர்த்து வைப்பேன், அது எங்க பார்த்தாலும் வாங்கிடுவேன். ஸோ ஜிமிக்கி நிறைய வாங்குவேன். ஜிமிக்கிலேயே சில்வர் ஜிமிக்கி இருக்கு, பேர்ல் வச்ச ஜிமிக்கி இருக்கு, கோல்ட் பீட்ஸ் வச்ச ஜிமிக்கி இருக்கு. அது ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது ஆசையா இருக்கும். கூப்பிடும், வாங்க வாங்க என்னை வந்து வாங்கடான்னு என்ன கூப்பிடும். அதுவும் நான் உள்ள போனேன், எனக்கு இழுக்கும், சுண்டி இழுக்கும். அதான் பிரச்சனை. சரி, இந்த தனுஜாக்கு வந்து பூ மேல எவ்வளவு காதல் இருக்கு? பூ மேல எவ்வளவு? நான் டக்குனு நீங்க பூவை பார்த்தோன்னே எனக்கு யோசனை வந்து, பூனா யாருக்கு தான் பிடிக்காது? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது தலையில் நிறைய வச்சுக்க பிடிக்கும். பட் கல்ச்சர் மாறிடுச்சு மக்களே, என்ன பண்றது? ஒன்ஸ் அப்பான் அ டைம் சாரி கட்டுறதுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் சாரி கட்டிட்டு இருந்தாங்க. இப்போ அம்மா ஸ்தானத்துல இருக்க யாருமே அம்மா வயசுல இருக்கவங்களே சுடிதார் தான் போடுறாங்க. அப்போ நாங்கள் மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் மாறின பிறகு பூ வைக்கும்போது செட் ஆகாது. ஆனால் அவங்களும் பாவம் அழகா கட்டி விற்கிறாங்க. ஸோ பூ ரொம்ப உயிர், அதை பார்த்தாலே ஆசையாக தான் இருக்கும். விளாம்பழம் தானே? ஐயோ சப்போட்டா, ஐயோ மிஸ்டேக் ஆயிடுச்சு, விளாம்பழம் நினைச்சேன். பழுத்துருச்சா? சாப்பிடலாம். ஐயோ இது கழுவாம தரீங்க. நல்லாது. இது வாங்கி தாங்களே சாப்பிடுவோம். இதை எடுக்கலாம். எவ்வளோன்னு கேளுங்கக்கா, நான் உங்களை கம்மி பண்ணி பேசுறதுக்கு தான் நான் உங்களே. ஓ ஆமா ஆமா கரெக்ட். இது எவ்வளோ? 320 ரூபா கிலோ. சரி, நல்லா இருக்கும். நீங்க பேசுங்க. இப்ப என்னோட பிரச்சனைனா 300 எவ்வளவு சொன்னீங்க? 320 அவர் சொல்றாரு. என் பிரச்சனை என்னன்னா, நான் கனெக்ட் பண்ணி பார்ப்பேன், 3 யூரோஸ் தான். 3 யூரோஸ் கிலோவா சொன்னீங்க? கிலோக்கு 3 யூரோஸ் தான். அப்ப நான் அங்க இருக்கிற கணக்குல பார்த்து 1 கிலோக்கு 3 யூரோ தான் ஸ்பெண்ட் பண்றேன்னு நினைச்சுன்னா ஓகே சொல்லிடுவேன். அப்படி சொன்னா நீங்க இப்ப எவ்வளவு சொல்றீங்க? என்ன சொல்றேன்னா ஒரு 230. இங்க பாருங்க, அதெல்லாம் முடியாது. 220 250 ரூபா 1 கிலோ. 220 220க்கா, 250 இல்லக்கா. 220. ஆமாக்கா, 220. உங்களுக்கு இல்ல எனக்கும் இல்ல, முடிவ சொல்லுங்க. 250 அதெல்லாம் முடியாது, வாங்க வேற கடைக்கு. அந்த அம்மா என்ன கூப்பிட்டாங்க, போறேன் 220 1 கிலோ. பாருங்க மக்களே, முடிச்சிட்டேன். இப்ப இதை கத்துக்கங்க. அதுக்காக இந்த மாதிரி கடை வச்சிருக்கவங்களை போட்டு கொடுமைப்படுத்தாதீங்க மக்களே. அதே மாதிரி நீங்களும் வெளிநாட்டுக்காரங்களை பார்த்து விலையை கூட்டக்கூடாது. ஆனா அவருக்கு 250 கொடுக்கலாம். 250 கொடுக்கலாம் தானே, பாவம் அவரு. இது எவ்வளவு சொல்றீங்க? இதை குறைச்சிட்டீங்க. கம்மியா சொல்ல, சரி உங்களுக்கு கொடுக்கணும்னு கரெக்டா சொல்லிட்டேன். நீங்க இப்ப ஏத்தி சொல்லுங்க 500ன்னு, பேரம் பேசலாம். அப்பதான் பேரம் பேசலாம். இவர் உண்மையாவே ஒரு நல்ல கடைக்காரர் மக்களே. பாருங்க, இங்க வந்து பாண்டி பஜார்ல வாங்குங்க. சும்மா எங்களோட பேரம் பேசினாரே தவிர உண்மையா நல்ல மனுஷன். பே பண்ணியாச்சு. ஓகேண்ணே, நன்றிண்ணே. தேங்க்ஸ், நன்றி, பாய் பாய். எனக்கு ஹெல்த்தியான ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. இது ரெண்டுமே, சீதாப்பழம் எனக்கு அங்க கிடைக்கும், சப்போட்டாவும் சவுத் அமெரிக்கால இருந்து வருது. பட் இங்க இருக்கிற அந்த டேஸ்ட் வராது. நம்ம ஊர் பழம் எப்பவுமே பெஸ்ட். சோ தம்பி கையால கிடைச்சிருக்கு. தேங்க்யூ. ஓகே, சூப்பர் அக்கா. தேங்க்யூ அக்கா. அதே மாதிரி இவரு நான் பாத்திருக்கேன். இது எப்படி தெரியுமா, உட்காந்து கிளிஜோசியமா இல்ல அப்படிதான் நினைச்சேன் நானு. எழுதி கொடுப்பாங்க இருந்துச்சு, எழுதி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பேர் ஹார்ட்ல இப்ப உங்க பேர்லாம் எழுதி கொடுப்பாங்க. எஸ் ப்ளீஸ். இப்ப இதுல வந்து நீங்க உங்க பேரையும் உங்க பாய் ஃப்ரெண்ட் பேரையும் எழுதி வச்சு, அவங்க பேர்லாம் எதுக்கு, என் பேரை நான் எழுதி வச்சுக்குவேன். வெரி நைஸ். இந்த ஹார்ட் ஆனா இது அவங்க கையில எழுதுவாங்க. அந்த இதெல்லாம் கிடையாது, மிஷின்லாம் கிடையாது. அவங்க தமிழ்ல எழுதுனா அழகா தான் இருக்கும். தமிழ்ல எப்பவுமே அழகுதான்.
அப்ப தமிழ் எழுதிட்டாங்களே தனுஜா அப்படின்னு. எழுதுறீங்களா நீங்க? Where are you from? Oh, seid ihr aus Deutschland? Ja. Ach, wie geil. Von wo? Aus der Nähe von Köln. Ich bin aus Düsseldorf. Ach, krass. Okay. Ja, schön. Die Welt ist klein. Eben, genau. Also ich bin ursprünglich aus Indien, aber ich wohne halt da. Genau. Ach, wie schön. Ja. Ist mega schön. Ihr könnt es machen lassen. Ja. Kostet um die 1 Euro. Ja. Die gravieren die Namen ein. Ach, ja. எங்கேயோ பிறந்து Ah, எங்கேயோ வளர்ந்து ah. இப்போ எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணீங்க. Er hat gesagt, wir sind woanders geboren, wir sind woanders hergekommen, aber das verbindet uns alle. Und das gibt Lächeln im Gesicht, sagte er. Genau. இது ஜெர்மன் லாங்குவேஜா? Ja. என்ன வணக்கம் எப்படி சொல்லணும்? Vanakkam is guten Tag, guten Morgen. They have like good morning, good evening. ஓகே. இப்போ குட் ஈவினிங்க்கு எப்படி சொல்லணும்? Guten Abend. Guten Abend. Guten Abend. என்ன Wer möchte Ihnen guten Abend sagen? Ja. Bitte schön. Guten Abend. Guten Abend. Wow. Very nice. Thank you. ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. சூப்பர்ல. செம்ம. Very nice. ஓகே புடிங்க. வச்சுக்கோங்க அக்கா. நான் வாங்குறேன் இத. ஓகே. So இவ்வளோ நாள் எனக்கு இப்படி ஒன்று இங்க இருக்கிறதே தெரியாது. ஓ இந்த இடத்துல வச்சிருக்காங்க. நோ எனக்கு தெரியாது. எங்களுக்கும் ஸ்லாங் எல்லாம் இருக்கு. ஆ. இப்போ எப்படி சென்னை தமிழ், கோயம்புத்தூர் தமிழ், மதுரை தமிழ் இருக்கோ அது மாதிரி டாய்ச் ஜெர்மன்லயும் ஸ்லாங் இருக்கு. இவங்க பேசுறது என்னோட ஸ்லாங். ஸோ அதால உற்சாகம் ஆயிட்டேன். வேற வேற மாகாணத்துக்கு போனா அவங்க ஸ்லாங் ஸ்லைட்லி வித்தியாசமா. வார்த்தை ஒண்ணுதான். அந்த ப்ரொனன்சியேஷன் மாறும். ஸ்லாங் வந்து மாறும். ஓகே. இப்போ நாங்க வந்து ஒவ்வொரு வார்த்தை முடியும் போது நன்னு சொல்வோம். அவங்க வேற இடத்துல வந்து கெல்லன்னு சொல்லுவாங்க முடிக்கும் போது. இப்படி நடந்துச்சுன்னு அப்படின்னுவோம். அவங்க வந்து இப்படி நடந்துச்சு கெல்லன்னுவாங்க. அது நடந்துச்சுன்னு தமிழ்ல வராது, ஜெர்மன்ல சொல்லிட்டு அந்த எண்ட்ல வந்து ந வரும், அங்க கெல்ல அதெல்லாமே மாட்டேன். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு மக்களே, நான் உள்ள போனேன்னா காசெல்லாம் இழந்துட்டு வெளியில வரேன். இங்க நல்லா இருக்கு பாருங்க கலெக்ஷன்ஸ். வெரி நைஸ். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நான் முதல்ல சொன்னேன். இது பாருங்க, இதெல்லாம் முதல்ல இந்த கடைக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்க கூடாதா? திஸ் இஸ் வெரி நைஸ். இங்க பாருங்க, நீங்க அங்க சொன்ன ரேட்டோட. ஆனா இதுக்கு worth it. இது worth it. ஏன்னா ஜொலிக்குது, அது வந்து ஜொலிக்கல. ஸோ இது கொஞ்சம் நல்லா இருக்கு. சரி, இப்போ இதெல்லாம் எல்லாமே ஒரே கலர் தான். இதுவும் ஒரே கலர் தான். இப்போ இதுவும் ஒரே கலர். சில்வர் ஜுவல்லரிக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கு, ஒரு மதிப்பு இருக்கு. அது வந்து நம்ம ஒரு சில ட்ரெஸ்ஸுக்கு போடும்போது அது தனி ஒரு எழுப்பமா இருக்கும். அதுக்கு தான் எல்லாருமே இந்த சில்வர் செட்டாக எடுக்கிறது. இது வந்து ராஜஸ்தானி கல்ச்சர் தான். இந்த பாருங்க, ஓ மை காட் கேர்ள்ஸ், இங்க வாங்க கேர்ள்ஸ், இங்க பாருங்க. சும்மா லக்ஷ்மி மேல உட்கார அடுக்கு ஜிமிக்கி. என்ன எதுக்கு இப்ப இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இப்படித்தான் எனக்கு இதெல்லாம் விட்டுட்டு போக மனசு வராது. எடுத்துருவேன், நீங்க ஒன்றும் சொல்ல தேவையில்லை, எடுக்க தான் போறேன். இதுவும் நல்லா தான் இருக்கு. இதை வந்து பேரம் பேச முடியாது, ஏன்னா இங்க உள்ள போனா அவங்க பேரம் பேச விட மாட்டாங்க. சும்மா கேட்டு பாருங்க. ஃபிக்ஸ்ட் பிரைஸ். எவ்வளவு கேட்போமா? நான் பேசி தட்டா உங்களுக்கு. ஃபிக்ஸ்ட் பிரைஸா இல்லையா? நீங்க 410 400 rupees. This also nice. நல்லா இருக்கு. புது மாடல். ஆனா ஃபிக்ஸ்ட் பிரைஸ் சொல்றீங்களே. நல்ல விலை போட்டுக்கங்க. எங்க? சரி, இல்ல நீங்க பார்த்து ஒரு ரேட் சொல்லுங்க, நான் வாங்கிக்குவேன். இதுல ஒயிட் இல்லையா? இதுல இன்னைக்கு வந்தது ஒயிட் இல்ல. நல்ல பிரைஸ் போறேன்னு சொன்னீங்க. கண்டிப்பா. ஏன் இதை எடுத்தீங்க? இது வேணாம் எனக்கு, இது மட்டும் தான் வேணும். அது வேணாம். இதான் Big Boss shop. Best items. ப்ரைஸும் பெஸ்ட்டாக இருந்தால் சந்தோஷம். கண்டிப்பா. வாவ், நைஸ், நல்லா இருக்கு. அதை நோ நோ நோ, சும்மா இருங்க. 10 நிமிஷம் வெளியே சொல்லுங்க, மொத்தமா கொடுத்து விட்டு வெளியே சொல்லுங்க. லாஸ்ட் ப்ரைஸ் சொல்லுங்க இதோட. என்ன போடுமா? செம்ம.
இது அப்படியே கிஃப்டா கொடுத்துருங்க, இவ்வளவு திங்ஸ் எடுத்துட்டேன். சரி சரி கிஃப்ட் வெரி குட், நல்ல அண்ணா. 11,200 மொத்தம் டிஸ்கவுண்ட் பண்ணி இதை சேர்க்கலாம், இதை வெட்டிட்டு ஓகே. நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. சும்மா ஷாப்பிங்னு உங்களை கூட்டிட்டு வந்தது போதுமா? சந்தோஷமா? 15,000 ரூபாய்க்கா ஷாப்பிங்? இது போகும், இன்னும் போயிட்டே இருக்கும். நான் இங்கேருந்து கிளம்பும்போது எவ்வளோ பேக் பண்ணி எடுத்துட்டு போவேன்னு எனக்கே தெரியாது. சில நேரம் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடும். பொட்டி பொட்டி பொட்டியா ரூம் எல்லாம் கிடக்கும். வரும்போது ஆனா சும்மா வருவீங்க? இல்ல வரும்போது நிறைய கொண்டு வருவேன். வரும்போது நிறைய வரும்போது நான் போடுறதுக்கு சுடிதாரு, மாடர்ன் ட்ரெஸ், ஷூஸ் ஒரு 4-5 செட் எல்லாம் எடுத்துட்டு வருவேன். ஏன்னா ஒவ்வொரு லுக்குக்கு ஒவ்வொரு மாதிரி பண்ணணும்ல, அதை ரிப்பீட் பண்ண முடியாது. சோஷியல் மீடியால இருக்கிறோம், ஒரே லுக்கை திருப்பி ரிப்பீட் பண்ணோம்னா சொல்லுவாங்க, இந்த இயரிங் நாங்கள் அன்னைக்கு போட்டிங்கல்ல, இந்த சுடிதார் நீங்க இன்னைக்கு போட்டிங்களா அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்ப நான் விரும்பாமே இந்த ஃபாஸ்ட் மூவிங் ஃபேஷன் கல்ச்சருக்குள்ள நான் தள்ளப்படுறேன். ஸோ அதால நான் என்ன பண்ணுவேன், ஒரு 4-5 ஷூஸு, 4-5 இது ஒரே ஷூவை திருப்பி போட்டிங்க, இந்த ஷூவை தான் நீங்கள் ரொம்ப வருஷமா இதெல்லாம் எழுதுவாங்க கமெண்ட்ல. இப்போ அதுக்காகவே நான் நிறைய பேக் பண்ணி எடுத்துட்டு வருவேன் என்னோட திங்ஸ். இதெல்லாம் என்னது? இல்ல வாங்க மாட்டேன். இல்ல இப்ப நிறைய வாங்கிட்டேன், மேல வாங்க மாட்டேன். எனக்கு அதான் திருப்பி நீங்க அங்க போய் அங்க உட்கார்ந்துவீங்களோ அப்படி மேல வாங்கி இது இப்ப வீட்டுக்கு போய் இந்த சந்திரமுகி படத்துல வர்ற மாதிரி ஒன்னொன்னா எடுத்து பாப்பேன். நான் இது ஒரு வியாதி எல்லாருக்குமே இருக்கும், இல்ல ஒரு சில பேருக்கு தான் நினைச்சிட்டு இருந்தேன். எல்லாருக்குமே இருக்காது. புது ட்ரெஸ் பிறந்த நாளைக்கு வாங்கிட்டு வருவாங்க, வாங்கிட்டு வந்தா அன்னைக்கு இதை போட்டு பார்த்துட்டு ஓகே சூப்பர், ஆனா பிறந்த நாளைக்கு போட பார்க்க மாட்டேன், பாப்பேன். எடுத்து கையால எடுத்து இப்படி பார்த்தாலே எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். சோ இது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்னைக்கு. இதுக்கு மேல எனக்கு எந்த நீடும் இல்லை இன்னைக்கு. இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் ஒவ்வொரு கடைக்குள்ள போகும்போதாவது ஒரு கடையை தாண்டும் போது இந்த காத்து அடிக்கிற மாதிரி அந்த ஒரு அலை, ஒரு காத்து மாதிரி ஃபேன்ஸ் வந்து உங்களை வந்து பார்த்துட்டு போனாங்கல்ல. ஸோ உங்களோட அந்த ஃபேன் மூமெண்ட், இந்த சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் சென்னையில இருக்கிற ரசிகர்கள் உங்களை பார்க்குற அந்த ஒரு லவ், அதை பத்தி சொல்லுங்க. ஓகே, அது எனக்கு இன்னைக்கு வரைக்குமே புரியாத ஒரு அன்பு தான். புரியாத அன்புனா தெரியும் என் மேல பாசம் வச்சிருக்காங்க, இந்த அல்லாதி பாசம்னு சொல்லுவாங்களா, அது எனக்கு உண்மையாவே ஒரு ஆச்சரியம் தான். இப்போ கூட ஒருத்தவங்க வந்து பூ கொடுத்துட்டு போனாங்க, முதல்ல அவங்க ஹஸ்பண்டுக்கு வாங்கிட்டு வந்த பூவை எனக்கு கொடுத்துட்டு போனாங்க பாசமா. ஸோ சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பாசம் கிடைக்கல, எனக்கான அன்பு கிடைக்கலன்னு நான் ஏங்கிட்டு இருந்த ஒரு ஆள் தான். அதை தான் என்னோட காணொலிகளில் நிறைய பிரதிபலிச்சிருப்பேன். இப்போ இவ்வளோ அன்பு மக்கள் கொட்டும்போது எனக்கு அதை ஹேண்டில் பண்ணவே தெரியாது. எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாமல் நானே கொஞ்சம் நேரம் ஃப்ரீஸ் ஆகிடுவேன், மலைச்சி போயிடுவேன், அந்த மாதிரி தான் இருப்பேன். ஸோ அது ஒரு பக்கம் எனக்குள்ளே இருக்கிறது. இன்னொன்று என்ன நானே கேள்வி கேட்பேன், நான் அப்படி என்ன செஞ்சேன்னு இவங்க எம்எல்ஏ இவ்வளோ அன்பை கொட்டுறாங்க. ஏன்னா அவங்க வந்து பூரிப்பில் வருவாங்க. எங்கிட்ட வர்றவங்க வந்து நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வருவீங்க அப்படி வர்றவங்க இல்லை. ஒரு நிமிஷம் அவங்க அப்படியே பூரிச்சு போய் ஏதோ ஒரு விதத்தில் நான் அவங்களுக்கு டச் பண்ணியிருப்பேன், என்னோட வார்த்தைகள் மோட்டிவேட் ஆயிருக்கும். நான் சும்மா ஜோக்குக்கு பண்ணது ஜிம் போங்கடான்னு, அது வந்து நிறைய பேர் லைஃப் உண்மையாவே டச் பண்ணி நீங்க ஜாலியா திட்டுவீங்க, படுத்துட்டு இருக்க அது நான் விளையாட்டா செய்ய ஆரம்பிச்ச ஒரு விஷயம். அது சும்மா அப்படி ஜோக்கா அரவணைக்கிற மாதிரி அரவணைச்சு திட்டுறது, அது இவ்வளவு பேர் மனசை ஒரு விதத்துல தொட்டிருக்குன்னும் போது அது எனக்கு ஏதோ ஒரு விதத்துல நல்ல விஷயம் பண்றேன், அப்படி ஒரு ரெக்கக்னிஷன் எனக்கு கிடைக்குது. ஓகேக்கா, தேங்க்யூ அக்கா, நிறைய ஷேர் பண்ணி நிறைய சொன்னீங்க, ஜாலியா இருந்துச்சு உங்க கூட இந்த ஒரு 2.5 hours. இதே மாதிரி நம்ம வேற ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது நம்ம இதே மாதிரி கண்டிப்பா பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, பை.